கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். பூரணமாய் அவன் எங்க சபையில பரிசுத்த ஆவியானவருக்கும் வசனத்துக்கு எந்த தடையும் இல்லை. பூரணமா உங்க கையில நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அவன் பொறுப்படுத்தி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களோட இணைஞ்சு இந்த காலையில் இந்த ஆராதனையில் பங்கு கொள்றதை நினைச்சு நான் தெய்வத்தை ரொம்ப ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு உங்களோட பேசுறதுக்கு இந்த பிளாட்ஃபார்மை கொடுத்த அன்பு பாஸ்டுக்கு, வாய்ப்பு கொடுத்த பாஸ்டுக்கு என்னுடைய அன்பின் நன்றியும் வாழ்த்துக்களும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். சரி, கண்ணை மூடலாமா? கண்ணை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. பார்க்கலாம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ண சத்தம் கேட்கணும். ரைட். ஸ்தோத்திரம் தகப்பனே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வியாபியே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பிள்ளைங்க எல்லாம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. பார்க்கலாம். தேவனே, உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உங்க பிரச்சனைகள் நடுவில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக மலைகள் எல்லாம் மெழுகு போல உருகும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த காலை வேளை என் பிள்ளைகளுக்கு முன்னாடி இருக்கிற மலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மெழுகு போல உருகட்டும் ராஜா, மெழுகு போல உருகட்டும் ராஜா, மெழுகு போல உருகட்டும் ராஜா, மெழுகு போல உருகட்டும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ புதிதும் கூர்மையுமான யந்திரமாய் உன்னை நான் மாற்றுவேன். உன்னை புதிதும் கூர்மையுமான யந்திரமாய் நான் மாற்றுவேன். மலைகளை நொறுக்கத்தக்கதாய், குன்றுகளை உடைத்தெறியத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலத்துல நம்முடைய பிள்ளைகளையும் அதே போல மாற்றும்படி எல்லாம் கொஞ்ச நேரம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. பார்க்கலாம். தகப்பனே, நாம் மழுங்கி போன ஒரு ஆயுதமா இல்லை, நாம் மழுங்கி போன ஒரு ஆயுதமா இல்லை. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கூர்மையான ஆயுதமா, கூர்மையான ஆயுதமா, மலைகளை குடையக்கூடிய ஆயுதமா. நல்ல வாயை திறந்து கேளுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மைகள், உங்களுக்குள்ள இருக்கிற சோர்வுகள், என்னால முடியாது என்கின்ற எண்ணங்களை இந்த காலவேளை தேவ ஆவியானவர் துடை தெரிய விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தினால இந்த சபையின் மீது தேவனுடைய ஆவியானவர் நிழலிடுவீராக, நிழலிடுவீராக, நிழலிடுவீராக. கிருபை பெற்றவர்களே, கிருபை பெற்றவர்களே, தூதர்களுடைய வாக்கு வாழ்த்து செய்திய இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் கிருபை பெற்றவர்கள், நீங்கள் கிருபை பெற்றவர்கள், கிருபையின் மீது கிருபை அடைந்திருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைங்க மேல தேவ தயவு இறங்கட்டும் ஆண்டவரே, தேவ தயவு வரட்டும் ஆண்டவரே, தேவ தயவு வரட்டும் ஆண்டவரே. உன்னுடைய உயர்வு பணத்தில் அல்ல, உன்னுடைய உயர்வு பொருளாதாரத்தில் இல்லை, உன்னுடைய உயர்வு மனித பலத்தில் இல்லை. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கோ, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கோ. இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளைங்க மேல தேவனுடைய காருண்யத்தை பேசுறேன், தேவனுடைய காருண்யத்தை பேசுறேன், தேவனுடைய காருண்யத்தை பேசுறேன். ஓ ரப்ரா ஷதடா. எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறவ, பிரபுக்களோடு உட்கார வைக்கிறவ, மீன் பிடிக்கிற பேதுருவை அழைத்து மனிதனை பிடிக்கிறவராய் மாற்றியவ இன்றும் உயிரோடு இருக்கிறபடியினால உன்னுடைய நிலையை கர்த்தர் மாற்றி தம்முடைய ராஜரீக ஊழியத்தை உன்னுடைய கரத்தில் கொடுப்பா, தம்முடைய ராஜரீக ஊழியத்தை கொடுப்பா. நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தபடியினால அநேகத்தில் உன்னை அதிகாரியாய் வைக்கும்படி தேவனுடைய ஆவியானவர் தம்முடைய திருவுல சித்தத்தின்படி இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறபடினால எல்லா பிள்ளைகளை வாயை திறந்து இன்னும் எங்களுக்கு உண்மையை தாங்க ஆண்டவரே,
இன்னும் உம்மை தேடுகிற பலத்தை தாங்க ஆண்டவரே. நாங்க வனாந்தரத்துல உம்மை தேடணும், காடுகளுக்குள்ள உம்மை தேடணும், ஆடுகளை மேய்க்கும் போது உம்மை தேடணும், நாங்கள் குறைவுகள்ல உங்களை தேடணும். அவரை தேடுகிறவர்களுக்கோ வேதம் சொல்லுகிறது ஒரு நன்மையோ அது குறைவுபடவே படாது. இயேசுவின் நாமத்தினால இந்த சபையின் மீது ஒரு நன்மையும் குறைவுபடாமல் இருக்கட்டும், ஒரு நன்மையும் குறைவுபடாமல் இருக்கட்டும். தேவனுடைய ஐஸ்வர்யம் இந்த கூடாரத்தை நிரப்பட்டும், தேவனுடைய ஐஸ்வர்யத்தும் இந்த கூடாரத்தை நிரப்பட்டும். நீதிமான்களுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் இருக்கும். இயேசுவின் நாமத்தினால இந்த கூடாரம் ஒரு நீதிமான்களுடைய கூடாரமாய் மாறட்டும். எளியவர்கள் கூடாரமாய் இருக்கலாம், பணம் இல்லாதவர்களுடைய கூடாரமாய் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் இது நீதிமான்களுடைய கூடாரம், இது நீதிமான்களுடைய கூடாரம். பலருடைய கட்டுகளை தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு உடைக்க விரும்புகிறார், தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு உடைக்க விரும்புகிறார். உன் குடும்பத்தில் போராடிட்டு இருந்த பல வருஷமா இருக்கிற சாபங்கள், பல வருஷமா இருக்கிற சாபங்கள், தொடர்ந்து வருகிற சாபங்கள், பாரம்பரியமாய் வருகிற சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைகளுடைய தலையிலிருந்து இப்பொழுது உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைகள் மேல இப்பொழுது ஒரு விடுதலையை பேசுறேன் ஆண்டவரே, விடுதலையை பேசுறேன் ஆண்டவரே. சத்துருவே உனக்கு அதிகாரம் இல்லை, உனக்கு அதிகாரம் இல்லை, உனக்கு அதிகாரம் இல்லை. என் பிள்ளைகளை தரித்திரத்தில் வைக்கிறதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ஓ, குறைவுல வைக்கிறதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. அவருடைய பலவீனங்களுக்குள்ள நடத்துகிறதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னவருடைய வார்த்தை இன்று ஜீவனுள்ளதா இருக்கிறபடியினாலே கர்த்தருடைய பலன் பரிபூர்ணமாய் பிள்ளைகளுக்குள்ள வரட்டும். மா பிரகதரா ஷபஹந்தரா ரகதலம் ரதியான்சடா ஓரஹசக்ல பிரதடா. வாலிப பிள்ளைலாம் வாய் திறந்து கேளு பார்க்கலாம். என்னைய பலப்படுத்தோ ரமகதரா. ஒரு புதுப்பிக்கிற தேவ வல்லமை, ஒரு புதுப்பிக்கிற தேவ வல்லமை என் பிள்ளைய தொடச்சும் ஆண்டவரே. எத்தனை நாளப்பா என் பிள்ளைங்க இப்படி இருப்பாங்க, எத்தனை நாள் ராஜா என் பிள்ளைங்க இப்படி இருப்பாங்க. இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் நிலைகள் எல்லாம் மாறட்டும். மகளந்திரோ பாகதரா ரகதன மரகதியாந்தரா. நீங்க என்னுடைய ஜனம், இது பரிசுத்த ஜாதி, இது பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமானவருடைய ஒளி நடத்திருக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற உங்களை தேவன் ராஜரீகமான வாழ்க்கைக்குள்ள நடத்தட்டும். Thank you, Holy Spirit of God. Thank you, Holy Spirit of God. Thank you, Holy Spirit of God. உங்க வீடுகளுக்குள்ள தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஆசீர்வாதம். பூமிக்குரியதை சொல்லல, பூமிக்குரியதை சொல்லல. இயேசு ஒருவர் வந்தார், சகேயுனுடைய வீட்டுக்குள்ள இயேசு ஒருவர் வந்தார். கூட ரட்சிப்பு மாத்திரம் வரல, பரலோகத்தின் சுபாவங்கள், பரலோகத்தின் ஐஸ்வர்யங்கள், பரலோகத்தின் மேன்மைகள் எல்லா சகேயின் வீட்டுக்குள்ள வந்தது போல இன்றைக்கு கர்த்தருடைய தேவ ஆவியானவர் உன் வீட்டுக்குள்ள உலாவ விரும்புகிறார், உன் வீட்டுக்குள்ள வர விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தினால உன் பிள்ளைகளை ஆண்டவர் சந்திக்க விரும்புகிறார். உன் முரட்டாட்டமான உன் பிள்ளைகளை தேவன் சந்திக்க விரும்புகிறார். Thank you. Thank you. Thank you. Thank you. கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களை விடுதலையாக்க, கட்டுண்டவர்களை கட்டவிழ்ப்ப,
இந்த சபையின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் தன்னுடைய அபிஷேகத்தை வைப்பார். உங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர் தன்னுடைய வல்லமையை வைக்கிறார். உடைந்து போன பாத்திரங்களை கொண்டு உருவாக்குகிற தேவ வல்லமை உங்கள் மீது இருக்கிற அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், சிறுமைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கும். இயேசு சீஷர்களை அனுப்பும் போது கையில பணம் கொடுத்து அனுப்பல, பொருளை கொடுத்து அனுப்பல, துணிமணி கூட கொடுத்து அனுப்பல. ஆனால் அவர்கள் போகும் பொழுது கரத்தில் அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். தேவனுடைய வேலையை செய்கிறதற்கு பொருள் அல்ல, ஆஸ்தி அல்ல, சம்பத் அல்ல, கர்த்தருடைய அதிகாரம் போதும். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க மேல தேவனுடைய அதிகாரம் இருக்கிறது. You have that authority over you. தேவனுடைய அதிகாரம் உங்க மேல இருக்குது. பணம் செய்ய முடியாது, அந்த அதிகாரம் செய்யும். பொருள் செய்ய முடியாது, அந்த அதிகாரம் செய்யும். மனுஷ பலன் செய்ய முடியாது, அந்த அதிகாரம் செய்யும். ஏன்னா பலத்தினால செய்ய முடியாததே, பராக்கிரமத்தினால செய்ய முடியாததே கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இந்த பகுதியில இந்த சபையை கொண்டு தேவன் நடப்பிக்க போறதற்காக எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி சொல்லுவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி ஐயா. நான் அற்பமான மனுஷன், இது அசுத்தமுள்ள உதடு, இதை தொடும். இதிலிருந்து புறப்படுற வார்த்தையெல்லாம் உங்க வார்த்தையா இருக்கட்டும். எங்க இருதயத்தை தைக்கட்டும், எங்களுடைய சிந்தைகளை சிலுவையின் பக்கம் திருப்பட்டும். நீங்க பேசுங்க, அது எனக்கு பிரயோஜனமா பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா மாறட்டும். கர்த்தருடைய தேவ ஆவியானவருடைய ஆளுகைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சரி, எப்போ முடிக்கணும் பாஸ்டர்? நானு 11:11 சரி, நான் முடிச்சுறேன், பயப்படாதீங்க. ரைட். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. என்ன சொல்றாரு? இது யாருடைய வார்த்தை? நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, யோபு புஸ்தகம் படிச்சது இல்லையா? யாரு சொல்ற வார்த்தை இதெல்லாம்? யாரு சொல்ற வார்த்தை? பிசாசு சொல்ற வார்த்தை. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. யாருக்கு வயிறு எரியுதோ இல்லையோ, சத்தமா சொல்லணும். யாருக்கு வயிறு எரியுதோ இல்லையோ, பேய்க்கு எரியணும். யாருக்கு எரியணும்? நாம என்ன நினைப்போம்னா, நம்ம சொந்தக்காரனுக்கு வயிறு எறியணும், நம்மளுக்கு தெரிஞ்சவனுக்கு வயிறு எறியணும், அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும், அவன் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கணும். என்னை ஒரு காலத்தில் அப்படிலாம் செஞ்சுட்டான், அதனால அவனை வாங்கி பழி வாங்கி அவனுக்கு முன்னாடி நான் யாருன்னு நிரூபிக்கணும் அப்படின்லாம் நம்ம மனசுல. நீங்க ரொம்ப நல்லவங்க, பொதுவா சொல்றேன் இங்க, ரைட், பொதுவா சொல்றேன், நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படியெல்லாம் நம்ம மனசுல என்ன செய்யும்? தோணும். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவனுக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்து காமிச்சாலும் சரி, சொல்லுங்க, வாழ்ந்து காமிச்சாலும் சரி, காமிக்காட்டினாலும் சரி, அவன் வயிறு எரிஞ்சாலும் சரி, வயிறு எரியாட்டினாலும் சரி, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா கண்டிப்பா ஒரு ஆளு வயிறு எரிஞ்சே ஆகணும். யாரு? பிசாசு. என்ன சொல்றான்? நான் இங்க பாரு, நான் யாருன்னா அந்த உலகத்தின் அதிபதி. யாரு? பிசாசு.
உலகத்தவே கையில வச்சிருக்கிறவன், இருக்கிற ஆளுமை எல்லாம் என் கையில தான் இருக்கு, ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் என் கையில தான் வச்சிருக்கிறேன், எனக்கு அடங்காத ஆளு கிடையாது, என்னைய மீறி நடக்கிறதுக்கு ஒரு மனுஷன் இந்த பூமியில கிடையாது, எல்லாவனையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பலன் யாருகிட்ட இருக்குன்னா என்கிட்ட இருக்கு, நான் உலகத்தின் அதிபதி. ஆனா இந்த உலகத்தின் அதிபதி தெய்வத்துக்கிட்ட வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்றாருன்னா, யோபுன்னு ஒரு பாவப்பட்ட ஒரு மனுஷன், பக்கத்துல பார்த்து ஒரு பாவப்பட்ட மனுஷன், அந்த பாவப்பட்ட மனுஷனை பார்த்து இந்த யோபுங்கிற ஆளை பார்த்து இவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்ன கம்ப்ளைண்ட் பண்றாருன்னா, இங்க பாரு, நான் எவ்வளவோ அவன் வீட்டுக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன், ஆனா நீர் என்ன பண்ணி வச்சிருக்கீர்னா ஒரு வேலி அடைச்சு. நல்லா கவனிங்க, எத்தனையோ பணக்கார வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தவன், எத்தனையோ செல்வ செழிப்பு இருக்கிற வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தவன், எவ்வளவோ ஆடம்பரங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ள தைரியமா உள்ள போயிட்டு வெளியில வர்றவன், ஆள் பலம், பண பலம், அறிவு பலம், திறமை பலம், எல்லா பலமும் இருக்கிற வீட்டுக்குள்ள ஈஸியா உள்ள போயிட்டு வெளியில வர்றவன், ஒரே ஒரு வீட்டுக்குள்ள மட்டும் உள்ள போவே முடியலங்கிறான். யாருடைய வீடு தெரியுமா? யோபுவினுடைய வீடு. பக்கத்துல தட்டி சொல்லுங்க சீக்கிரம். எது ஆசீர்வாதமோ இல்லையோ, வீட்டுக்கு உள்ள எது இருக்கோ இல்லையோ, ஆனா இந்த பேய்க்கு உள்ள வர்றதுக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது, பிசாசுக்கு உள்ள நுழையறதுக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது. சார் இந்த பேய் இருக்கானே, அம்பானி வீட்டுக்குள்ள ஈஸியா போயிட்டு வரான். யார் வீட்டுக்குள்ள? சார் ஃபுல் பாடி கார்டு யாரு சுத்தி? அம்பானி. அவர் தான் உலகத்தில் நம்ம இந்தியாவுடைய தலை சிறந்த பணக்காரர். அவரை சுத்திலும் அந்த கேட்டு இந்த கேட்டு எல்லா ஜி பிரிவு எல்லா பாதுகாப்பும் சுத்தி இருந்தாலும் எந்த பாதுகாப்பு யாரை நிறுத்த போறது இல்ல? பிசாச ஈஸியா அம்பானி வீட்டுக்குள்ள போயிட்டு ஐயா ஜாலியா என்ன செய்யறாரு, வெளியில போற. ஆனா ஒரு அக்கா ஒரு குடிசைக்குள்ள, இந்த மாதிரி ஒரு மலையில ஒரு சின்ன வீட்டுக்குள்ள, அங்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன ஒரு வாழ்க்கையில வாழ்வாதாரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு அம்மாவை பார்த்தோ ஒரு ஐயாவை பார்த்தோ பிசாசு சொல்றான், அம்பானி வீட்டுக்குள்ள கூட போயிட்டு வந்துடுறேன், இந்த குடிசைக்குள்ள போயிட்டு. அதான் ஆசீர்வாதம். பக்கத்துல பார்த்து அந்த ஆசீர்வாதம் உனக்கு இருக்கா? அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கா? இந்த கடைசி நாள்ல நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வீட்டுக்குள்ள என்ன ஆசீர்வாதம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் விஷயமே கிடையாது. உங்க வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யம் பெருகினாலும் சரி பெருகாட்டினாலும் சரி, நீங்க சிறந்து போனாலும் சரி, உலகத்துல தலை சிறந்தவர்களாய் போனாலும், அதெல்லாம் பிசாசுக்கு ஒரு பொருட்டே இல்லை. அவன் வந்து ஒரு விஷயமாவே இது எடுக்கல. அவனுக்கு எது ரொம்ப டென்ஷன் ஆக்குதுன்னா, அவன் வீட்டுக்குள்ள என்னைய என்ன செய்ய மாட்டான், விடமாட்டான். கிறிஸ்தவ பிள்ளைங்களா இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், உங்கள ஒருத்தனா இருந்து சொல்றேன், எது ஆசீர்வாதம்னா, இந்த உலகத்தின் அதிபதினு சொல்றவன் சின்ன வீடோ பெரிய வீடோ நம்ம வீட்டுக்குள்ள அவன் நுழையாம இருக்கணும். அதுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இங்க பாருங்க, அந்த பாதுகாப்பை நீங்க கொடுக்கறது இல்ல, உங்க வீட்டை சுற்றிலும், உங்க வீட்டுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும், உங்க குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தரே வேலி அடைக்கணும். இந்த லாஸ்ட் நான் இந்த கடைசி நாட்கள்ல ஏசப்பா வரப்போற அந்த கடைசி நாட்கள்ல சொல்றேன், உங்களுக்கு தேவை அறிவோ ஞானமோ பணமோ கிடையாது, உங்களுக்கு தேவை வேலி. உங்க குடும்பத்துக்கு தேவை வேலி, உங்க பிள்ளைகளுக்கு தேவை வேலி. இன்னைக்கு உங்க இருதயம் முழுசா ஒருவேளை எனக்கு அது இல்லையே இது இல்லையான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன், ஏசப்பா சீக்கிரம் வர போறாரு, எல்லாம் முடியறதுக்கான நாட்கள் சீக்கிரமாய் வருகிறதுனால நான் சொல்றேன், இப்போ உங்களுக்கு தேவை உங்க ஆத்மாவை, உங்க சரீரத்தை, உங்க ஆவியை, உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பத்தை காத்துக்கிறதுக்கு உங்களை சுற்றிலும் கர்த்தருடைய ஆவியானவர் வேலி இட விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த சபையை சுற்றிலும் மொத்தத்துல வேலி அடைக்க விரும்புறாரு. உள்ள எந்த பேய்க்கும் உள்ள இடம் இருக்கக்கூடாது, எந்த பேய்க்கும் பிசாசுக்கும் உள்ள என்ன செய்யக்கூடாது, இடம் இருக்கவே. சார் சாதாரண ஆள் இல்ல சொல்றவன். யார வீழ்த்தின ஆளு தெரியுமா? ஏதேன் தோட்டத்துல ஆதாம வீழ்த்தின ஆளு, சிம்சோனை வீழ்த்தின ஆளு, உலக ஞானி சாலமோனை வீழ்த்தின ஆளு. இவங்கிட்ட விழாத ஆளே கிடையாது. பக்கத்துல பாசணும், இவங்கிட்ட விழாத ஆளே கிடையாது. இந்த ஆள் இப்ப வயிறறிஞ்சு வந்து சொல்றான், எல்லாரும் வீட்டுக்குள்ளயும் போறேன், இவன் வீட்டுக்குள்ள. ஆனா நீங்களும் நானும் எதை தெரியுமா வைத்தறிச்சல் நினைப்போம்? என் சொந்தக்காரன் 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இதை செஞ்சான், அவனுக்கு முன்னாடி தலையை நிமித்தி நடந்து அவன் என்ன செய்யணும், அவன் வயிறு. தெய்வம் சொல்லுவார், அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா உங்க வயிறை எரிச்சிருவாரு தெய்வம். அதோடு தெய்வம் சொன்னாரு, ஒரு கண்ணத்துல அடிச்சா
உன்கிட்ட ஒரு வஸ்திரத்தை ஒருத்தன் பலவந்தமா வாங்கினா புடிச்சுக்கோ. ஒருத்தன் ஒரு மைல் தூரம் உன் கூட பலவந்தப்படுத்தின 2 மைல் தூரம். இதுதான் தெய்வீகம், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற உங்களுக்கு எனக்கும் எதிரி மனுஷங்களே கிடையாது. பக்கத்துல நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஏக்கா சொல்லு, கைப்பிடிச்சு பிடிச்சுக்கிட்டீங்களா? அந்த ஒரு அக்கா, அந்த ஒரு அக்கா சொல்லு, அந்த ஒரு அண்ணே, அந்த ஒரு மச்சான், அந்த ஒரு மாமா, அந்த ஒரு அத்தை கொஞ்சம் மனசுக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாத்தீங்களா? இருக்கக்கூடாது. ஏன்னா கிறிஸ்துவின் அன்புல இருக்கிற உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் அல்ல, வானமண்டலத்தின் சேனைகளோடும் பொல்லாத ஆவிகளோடும் உங்களுக்கு யுத்தம் இருக்கு. பக்கத்துல பார்த்து உங்க லெவலே வேற. போய் மனுஷங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் பிசாசு நிக்கிறான், ஒரு பக்கம் யோபுவ மாதிரியே ஒரு சாதாரண மனுஷன் நிக்கிறான். சரியா? சாதாரண மனுஷன் யோபுவனுடைய வீட்டுல இருக்கிற வேலைக்காரை யார் வீட்டுக்குள்ள போயிட்டு வரான்? யோபு வீட்டுக்குள்ள. யோபு வீட்டுல வேலை செய்யற, அந்த மாடை பாத்துக்கிற, ஆடை பாத்துக்கிற, ஒட்டகத்தை பாத்துக்கிற ஒரு சாதாரண வேலைக்காரே ஈஸியா யார் வீட்டுக்குள்ள போயிட்டு வரான்? யோபு வீட்டுக்குள்ள போயிட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு வெளில வரான். உலகத்தின் அதிபதி. பக்கத்துல பட்ச உலகத்தின் அதிபதி. சார் இவ்வளவு பெரிய பேர் வச்சு பிரயோஜனமே? வேலைக்கார உள்ள போற யாரு போக முடியல. இதுதான் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அதிகாரம். நீங்க ஏதோ இந்த சும்மா இந்த மலையில இருக்கிறதுனால, கிராமத்துல இப்படி குட்டியா இருக்கிறதுனால உங்களை நீங்களே நம்ம இல்ல. ஒருத்தன் வனாந்தரத்துல நடந்து போயிட்டு இருக்கிறான், யாக்கோபுன்னு. சரியா? சுத்தி மனுஷங்கள்ல, சுத்தி அவனை ஆதரிக்கிறதுக்கு ஆள் இல்ல, பயந்து ஓடிட்டு இருக்கிறான். கையில 5 பைசா இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனா அந்த கேரக்டர் வனாந்தரத்துல படுத்து தூங்கும் போது மனுஷனும் இணைக்கப்படல, மனுஷனுடைய ஆதரவு வரல, மனுஷனுடைய வெளிப்பாடு ஒண்ணும் வரல. பைபிள் சொல்லுது, அவன் படுத்து நித்திரை பண்ணினான், வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு பெரிய ஏணி ஒண்ணு இருந்துச்சு. தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருந்தா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நாம எங்க இருக்கிறோமோ, சொல்லுங்க எங்க இருக்கிறோமோ அதான் ஏல்பெத்தேல். அந்த இடத்துல பரலோகத்தினுடைய எல்லா ஆக்ஷன்ஸும் இருக்கும். அது சிட்டியா இருந்தாலும் சரி, கிராமமா இருந்தாலும் சரி, மலையா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் சிலருக்கு மனசுல இருக்கும், நம்ம கிராமத்துல நம்ம ஒரு மலையில இருக்கிற தெய்வமும் பட்டணத்துல இருக்கிற தெய்வமும் ஒரே தெய்வம் தான். அல்லேலூயா. எங்க சார் வித்தியாசப்படுதுன்னா அதிகாரம். சிட்டில இருக்கிறதுனால நான் அதிகாரம் உள்ளவன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க கிராமத்துல இருக்கிறதுனால நீங்க அதிகாரம் இல்லாதவங்கன்னு அர்த்தம் கிடையாது. கிராமத்துல இருந்தாலும் சிட்டில இருந்தாலும் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, வானமண்டலத்தின் சேனைகள் மேல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவங்க எல்லாம் எவ்வளவு கூட்டமா உள்ள வரணும்னு நினைச்சா கூட இந்த வீட்டுக்குள்ள என்னால என்ன செய்ய முடியல, போகவே முடியல. பயங்கர வயிற்றுச்சல். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிசாசு உங்களை பார்த்து இப்படி வயிறு எறியட்டும். என் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, உங்களெல்லாம் பார்த்து பேய் இப்படி வயிறு எறியணும். என்ன வயிறு எறியணும்? இவன் வாழ்க்கைக்குள்ள நம்மளால என்ன செய்ய முடியல, போகவே. நம்ம அதை விட்டுட்டு இது வந்தா நம்ம ஆசீர்வாதம், அது வந்தா ஆசீர்வாதம். இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்றேன். சரியா? அதுக்கு முத வசனத்தை வாசிங்க. 7வது வசனம். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்க இருந்துப்பா வர? சாத்தான் பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி. சரி, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க இருந்து வந்திருக்காரு தெரியுமா? கேளுங்க, எங்க இருந்து வந்திருக்காருன்னா உலகத்துக்கே சர்வே எடுத்துட்டு வந்திருக்காரு ஆளு. யாரு? போய் நல்ல ஒரு பெரிய சர்வே எடுத்துட்டு வந்து யாரு வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு ஒரு சர்வே. சரியா? பார்த்தா பூமியில இருக்கிற ஒரு வீடு விடாம எல்லாரு வீட்டுக்குள்ளேயும் போக முடியுது. யாரால? ஒரு வீடு இல்லாம. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எங்க இருந்து வர? பூமி முழுசும். இப்போ நம்ம இது என்ன இடம்? டைமூத்.
டைமூக்கு பகுதியை சுத்தி வந்து நான் பார்த்தேன், இதுல வந்து யாருமே இல்ல, எல்லார் வீட்டுக்குள்ளும் போயிட்டு வர முடியுதுன்னு சொன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம். இவன் என்ன சொல்றான்னா, உலகம் முழுசும், பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உலகம் முழுசும் எவ்வளவு கோடி ஜனம் இருக்கோ, எவ்வளவு நேஷன்ஸ் இருப்பாங்க, எவ்வளவு பட்டணங்கள் இருக்கும், எவ்வளவு கிராமங்கள் இருக்கோ, எவ்வளவு மலைகள் இருக்கோ, எல்லா காரியத்தையும் சுத்தி பார்த்துட்டு எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய் கேரம் போர்டு விளையாடிட்டு தான் வந்திருக்காரு. யாரு? வீட்டுக்குள்ள போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு நிம்மதியா வெளில வந்திருக்கான். ஆனா வந்துட்டு சொல்றான், இந்த ஒரு பய வீட்டுக்குள்ள மட்டும் என்னன்னு செய்ய முடியல. பிசாசுக்கு தெரியும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, பிசாசுக்கு நல்லா தெரியும். நீங்க எப்படி வேணாலும் இருங்க, சொல்லுங்க, எப்படி வேணாலும் இருங்க, அவன் உங்களை செட்ட கூட பண்றது இல்ல. சொல்லுங்க, ஜெபம் பண்ற வீட்டுக்குள்ள போயிட்டு வருவான். என்ன பண்ற வீட்டுக்குள்ள? பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ள கூட என்ன செஞ்சுட்டு வரான்? போயிட்டு வரான். பணம் இருக்கிற வீட்டுக்குள்ள. ஆனா ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இந்த ஒரு கேரக்டர் வீட்டுக்குள்ள மட்டும் என்ன செய்ய முடியல, போக முடியல. காரணம், கர்த்தர் அவனை சுற்றி என்ன அடிச்சிருந்தாரு? வேலி அடைச்சிருந்தாரு. நான் சொல்றேன், உலகம் முழுசும் சர்வே எடுத்துட்டு தான் வருவான். எல்லா கிறிஸ்தவங்கள் இருக்கலாம், எல்லாம் வேதம் வாசிக்கிறவங்க இருக்கலாம், எல்லாம் ஜெபிக்கிறவங்க இருக்கலாம், எல்லாம் ஆராதிக்கிறவங்க இருக்கலாம். ஆனா அதுக்கு நடுவுல பிசாசுக்கு தெரியும் யாரு ஒரிஜினல். என்ன தெரியும்? யாரு? பக்கத்துல கைப்பிடிச்சு, நீங்களும் பைபிள் வச்சிருக்கீங்க, நானும் பைபிள் வச்சிருக்கேன், நீங்களும் ஜெபம் பண்றீங்க, நானும் ஜெபம் பண்றேன், நீங்களும் ஆராதிக்கிறீங்க, நானும் ஆராதிக்கிறேன், நீங்க அந்நிய பாஷையில பேசுறீங்க, நானும் அந்நிய பாஷையில பேசுறேன். ஆனா உங்க வீட்டுக்குள்ள டெய்லியில வர்றான். வீட்டுக்குள்ள திடீர்னு பார்த்தா தகராறு சத்தம், வீட்டுக்குள்ள திடீர்னு தலைகில புரண்டு நிக்குது. இங்க அந்நிய பாஷை வீட்டுல போய் பொழந்து கட்டுது அந்த அக்கா. அவனுக்கு நீங்க பேசுறதோ படிக்கிறதோ ஜெபிக்கிறதோ ஒரு மேட்ரே இல்ல. அவன் சொல்றான், நீ சரி இந்த அம்மா வாட்டுக்கு சர்ச்சில் வாட்டுக்கு எதையாவது கத்திக்கிட்டு நடக்கும், எதையாவது பேசும், வெளியில வாமா வீட்டுக்கு நம்மள சேர்ந்துதான் போவோம் வா. அவனுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு. அவன் சொல்றான், பூமி எங்கும் சுத்தி பார்த்துட்டேன், எத்தனையோ கிறிஸ்தவ வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பார்த்துட்டேன், ஒரு வீட்லயும் நம்மளுக்கு நிம்மதியா உள்ள போயிட்டு நிம்மதியா வர முடியுது. ஆனா இவன் வீட்டுக்குள்ள மட்டும் போக முடியல. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பிசாசுக்கு முன்னாடி சாட்சியா வாழணும். யாருக்கு முன்னாடி? ஏன் பிசாசுக்கு முன்னாடின்னு சொல்றேன்னா, தெய்வம் உங்களை என்னையும் யாரு கையில இருந்து வாங்கினார்னா பிசாசுடைய கரத்துல. யாரு கையில இருந்து தெய்வம் நம்மளை வாங்கினாரோ அவனுக்கு முன்னாடி சாட்சியா நாம நிக்கிறதுலதான் தெய்வ மகிமையா இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது காரணம் என்ன? அவரு ஜெயிச்சாருன்னு இல்ல, தெய்வம் சொல்றாரு என் பிள்ளையும் ஜெயிப்பான் பாரு. அங்க இருக்க வித்தியாசம். ஏசப்பா தெரியும். அதான் ஒரு பவுல் என்ன பண்றாரு, ஒரு இடத்துல போய் பேய் விரட்டுறாரு. என்ன விரட்டுறாரு சொல்லுங்க? பேய் விரட்டுறா. விரட்டும் போது அந்த பேய் பயங்கரமா அலக்கழிச்சுட்டு பேய் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு. அப்ப அங்க இடத்துல ஒரு பெரிய பிஷப், பெரிய ஊழியக்காரருடைய 7 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? ஏன்னா 7 பிள்ளைங்க வந்து பவுல்கிட்ட சொல்றாங்க, யோ பவுலே, நீ மட்டும்தான் பேயெல்லாம் விரட்டுவியா? நாங்க யாரு தெரியுமா? பெரிய பாஸ்டரோட பக்கத்துல பாத்துருங்க, இந்த மாதிரிலாம் பேசவே கூடாதா. நாங்க யாரு தெரியுமா? 2 hours அந்நிய பாஷையில அவன் சொல்லுவான், அந்த அக்கா அடி பேசி முடி அவர் 7 பெரிய பேர் 7 பேர் வந்து சொல்றாங்க, எங்க அப்பா பெரிய பாஸ்டர், நீ என்னையா விரட்டுற? இப்ப நாங்க விரட்டுறோம் பார்த்தோன்னே, நம்மால யாரு? பவுல் ரொம்ப சாந்தமான, ரொம்ப அமைதியான, கர்த்தருடைய இருதயம் கொண்டவர், ரொம்ப ஜென்டிலா என்ன செஞ்சுட்டாரு, சரிங்க நீங்க என்ன செய்யுங்க, விரட்டுங்கன்னு சொல்லிட்டார். இவங்களும் போய் பவுல் மாதிரியே, யாரு மாதிரியே, பக்கத்துல கை பிடிச்சலுங்க, என்னதான் யூடியூப பார்த்து, சத்தமா சொல்லுங்களேன், யூடியூப பார்த்து அந்த ஊழியக்காரர் மாதிரி, இந்த ஊழியக்காரர் மாதிரி என்ன பல்ட்டி அடிச்சாலும் சரி நடக்கவே நடக்காது. எனக்கு ஒருத்தரை தெரியும்.
6 மாசம் மோகன்சி ஐயாவாவே வாழ்வாரு, 6 மாசம் அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயாவே வாழ்வாரு. ஒரு 6 மாசத்துக்கு ஏதாவது ஒரு ஊழியக்காரர் உருவம் அவர்கிட்ட பிசாசு சொல்லுவான், ஓ உருவம் தான் எனக்கு தெரியும்ல. இங்க இவங்க 7 பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னா, பவுல்கிட்ட வந்து பவுல் மாதிரியே ஆக்ஷன் பண்றாங்க. என்ன சொல்றாங்க, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசே போ அப்படின்னு சொன்னவன அவ்வளவு நேரம் பேய் இப்படியே ஆடிக்கிட்டே இருந்த பேய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. யாரு ஆகிட்டு சொல்லுது, ஐயா இருங்க ஐயா, இவ்வளவுலாம் நீங்க கஷ்டப்பட வேண்டாம், கொஞ்சம் தண்ணியை கிண்ணி என்ன செய்யுங்க குடிங்கன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க சொல்றாங்க, இயேசுவின் நாமத்தினால பிசாசே நீ. உன்னை இப்ப பிசாசு சொல்லுது, ஐயா எனக்கு பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும், நீங்க யாரு புதுசா இருக்கீங்கன்னு கேக்குது. யாரு? பக்கத்துல கை பிடிச்சுக்க சீக்கிரம். இயேசுவையும் தெரியும், தேவ மனுஷனையும் தெரியும், நீங்க யாரு புதுசா பெர்ஃபார்ம் பண்றீங்க? நம்மளுக்கு பெரிய கவலை என்ன தெரியுமா? என் சொந்தக்காரை மதிக்க மாட்டான், என் சித்தப்பையன் மதிக்க மாட்டான், என் பெரியப்பையன் மதிக்க மாட்டான், என்னை யாரும் செட்டை கூட பண்ண மாட்டாங்க. விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்த மறந்துட்டீங்க. நீங்க பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவங்கெல்லாம் மதிக்கிறது இருக்கட்டும். நல்ல கை பிடிச்சு சொல்லணும், நான் அவங்கெல்லாம் மதிக்கிறது இருக்கட்டும். கேவலம் நம்மளை பேயே மதிக்க மாட்டேங்குது. யாரும் மதிக்க மாட்டேங்குது, பேயே நம்மளை மதிக்க மாட்டேங்குது. அவங்க மதிச்சா என்ன? கொஞ்சமாவது பேய் கிட்ட நமக்கு ஒரு மரியாதை இருக்கும். இவன் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, இவங்க கர்த்தருடைய மனுஷி, இவங்க எல்லாரும் மாதிரியும் இல்ல, இவங்களுடைய சுபாவம் எல்லாரும் மாதிரியும் இல்ல, இவங்க தெய்வத்தோட நடக்கிற ஆளையும் தெய்வத்தோட நடக்காத ஆளையும் யாருக்கு தெரியும்னா பிசாசுக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. சபையில ஒரு மாதிரியும் வீட்டுல ஒரு மாதிரி இருக்கிற ஆளு நல்லா தெரியும் பிசாசுக்கு. பக்கத்துல பார்த்தா நடிக்கவே முடியாது. இங்க என்ன ஜெபம் பண்ணாலும் சரி, இங்க என்ன ஜெபம் பண்ணாலும் சரி, இங்க என்ன பொழந்து கட்டினாலும் சரி, வீட்டுக்குள்ள அவன் உட்கார்ந்துட்டு தான் இருப்பான். உங்களோட சேர்ந்து சன் டிவி பார்த்துட்டு இருப்பான். யாரு? 6 மணிக்கு தொடங்குற நாடகம் உங்களோட சேர்ந்து அவனு தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான். அது நல்லா இருக்கு, பரவாயில்ல, இன்னைக்கு எபிசோடு சீக்கிரம் முடிச்சுட்டாங்களே, எல்லாம் வரத்தான் செய்யும். உள்ளே யாரு உட்கார்ந்துருக்கா? அவனுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லம்மா. ஆனா ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எங்க இருக்கு தெரியுமா? பேயை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்க பேர் அவனுக்கு எரிச்சல் ஊட்டிக்கிட்டே இருக்கணும். நான் அவனை பிஸியா வச்சிருக்கணும். பக்கத்துல பச்சனை பிஸியா வச்சிருக்கணும். எப்படி பிஸியா வச்சிருக்கணும்? இவனை எப்ப அழிக்கலாம், எப்ப போட்டு தள்ளலாம், எப்ப சாத்தலாம், இவனை எப்ப இவன் குடும்பத்துக்குள்ள தகராற கொண்டு வரலான்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவன் ஜாலியா இது வாட்டுக்கு வரும், அது வாட்டுக்கு போகும், இதெல்லாம் கண்டுக்கவே வேண்டாம், அதுவே பாதாளத்துக்கு போகும்னா நம்ம வாழவே இன்னும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லிட்டு அடுத்த வசனம் சுற்றி வருகிறேன். 8 கர்த்தர் சாத்தானை நோக்கி. இப்ப ஜோக் என்னன்னா, முதல்ல பிசாசு தான் ஃபர்ஸ்ட் வந்து சொன்னான், ஐயா இப்படி ஒருத்தன் இருக்கிறான் ஐயா, நீங்க பேரை இன்னும் சொல்லவே இல்லை. யாரு? பிசாசு இன்னும் யோபுனுடைய பேரையே சொல்லல. நான் எங்க இருந்து வரேன்? உலகத்தை முழுசு நான் சுத்தி வரேன். ஓகே, சொன்ன உடனே ஆண்டவர் பட்டுன்னு சொல்றாரு, என் தாசனாகிய யோபுவின் மேல நீயே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசுக்கு மட்டும் தெரியறது இல்ல, தெய்வத்துக்கும் தெரியுது. பக்கத்துல கை பிடிச்சா 2 காரியம் முக்கியம். சொல்லுங்க, 2 காரியம் முக்கியம். பிசாசுக்கும் உங்க பேர் தெரியணும், தெய்வத்துக்கும் உங்க பேர் தெரியணும். அல்லேலூயா. பரலோகத்துல நம்ம பேர் சொல்லப்படும் போது, சாம் பிரசாத் அப்படின்னு சொல்லும் போது பரலோகத்துல ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகணும். என்ன உண்டாகணும்? பரவாயில்லப்பா, அவன் ஏதோ கிருபையில வண்டி ஓடுது, அவன் ஊழியம் செய்யறான், உண்மையா அப்படின்னு மேல சந்தோஷம் உண்டாகணும். எங்க? பரலோகத்துல. அதே போல நம்ம பேர் எங்க ஃபேமஸா இருக்கணும்னா, சொல்லுங்க, பாதாளத்துல. பூமியை கன்சிடரே பண்ணாதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், பூமியில நீங்க பெருமைப்படுறீங்களோ, பூமியில உங்க நாமத்தை தெய்வம் உயர்த்துறாரோ, உங்க பேர் எல்லாருக்கும் தெரியுதோ இல்லையோ முக்கியமே இல்லை. ஆனா 2 இடத்துல உங்க பேர் படு ஃபேமஸா இருக்கணும். எந்த இடம் தெரியுமா? ஒண்ணு பரலோகம், மற்றொன்று நரகம்.
பூமியில உங்க பேரு ஃபேமஸா இருக்கோ இல்லையோ அது இம்பார்ட்டன்டே கிடையாது. பரலோகத்துல ஃபேமஸா இருக்கா, அடுத்து நரகத்துல. பரலோகத்துல உங்க பேரை சொல்லும் போது எல்லாரும் எந்திரிச்சு ஐயோ என் புள்ள, தூதர்கள் எல்லாம் சந்தோஷப்படணும், தெய்வம் சந்தோஷப்படணும். நரகத்துல உங்க பேரை சொல்லும் போது அவனுக்கெல்லாம் நரன்னு பல்ல கடிச்சிட்டு கடுப்பு ஏறணும். யாருக்கு? ஆனா நம் கொடுமை என்னன்னா ஆப்போசிட்ல நடக்கு. பரலோகத்துல நம்ம பேர் சொன்னா நம்ம மானத்தை வாங்குறதுக்குன்னே பூமியில ஒருத்தர் இருக்கான். நரகத்துல சொன்னா பெர்க்மான் செய்ய பாட்டு பாடுறான், குதூகலம் கொண்டாட்டம் பாடுறான். ஆப்போசிட்ல இருக்கு. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் பூமியில எப்படி நம்மளை பெருமையாக்கிக்கலான்னு பாக்குறதுனால. பூமியில என் பேரு என் பிரஸ்தாபம் நான் யாருன்னு நாட்டுறதுக்கு என்னைக்கு உங்க சிந்த போதோ அன்னைக்கு குதூகலம் கொண்டாட்டம் தான். எங்க இன்னைக்கு உங்க மனசுல ஆழமா இந்த பிரசங்கத்தோட எது புரியுதோ இல்லையோ, இது ஒண்ணு புரிஞ்சா எனக்கு போதும். என்ன தெரியுமா? பரலோகத்திலும் என் பேர் தெரியணும், நரகத்திலும் என் பேர் தெரியணும். இந்த பூமியில நான் ஒருத்தன் வாழ்ந்தேங்கிறது யாருக்கு தெரியுதோ இல்லையோ அது எனக்கு முக்கியமே இல்லை. என் பேர் எத்தனை பேருக்கு தெரியுதோ இல்லையோ அது எனக்கு முக்கியமே. சிலரை ஆண்டவர் வெளியில காண்பிப்பார், சிலரை வெளியில காண்பிக்க மாட்டார். சில பாத்திரங்கள் வெளியில ஏறும், சில பாத்திரங்கள் வெளியேறாது. ஆனா ரிவார்டு எல்லாம் ஒண்ணுதான். இந்த அவயவத்தை பாக்குறீங்க, வாய் பேசுது. இப்ப எல்லாருக்கும் இந்த வாய்க்கு பட்டு பெருமை. என்ன பெருமை தெரியுமா? பாத்தியாடே நான் தான் பேசுறேன். யாரு சொல்றா? சொல்லுங்க. காது சொல்லுது, பாத்தியா வெளியில இருந்து எப்படி கேட்டுட்டு இருக்கிறேன் பாரு. கண்ணு சொல்லுது எல்லாம் எப்படி பாக்குறேன் பாரு. கை என்னாலதான் பைபிளே நீ திறக்கிற, காலை பாரு, என்னாலதான் நடந்து போற. எல்லாத்துக்கும் ஊழிய வெளியில பார்க்கும் போது இந்த அவயவங்கள் எல்லாம் போற்றக்கூடிய அவயவங்களா இருக்கு. ஆனா உள்ள ஒண்ணு மறைஞ்சு கிடக்கு ஒரு அவயவம். என்ன அவயவம்? ரத்த நாளங்கள், இருதயம், லிவரு, கிட்னி, சதை எல்லாம் எதுக்குள்ள மறைஞ்சு கிடக்கு? சார் வெளியில இவ்வளவு நல்லா பண்றீங்களே, ஒரு நிமிஷம் மட்டும் இருதயம் சொல்லுது, சரிப்பா வாயி நீ தான்ப்பா பெரிய ஆளு, ஒரு நிமிஷம் நான் நின்னுக்கிறேன்னு சொன்ன என்ன? ஒரு நிமிஷம் நின்னுக்கிறேன்ப்பா, நீ பெரிய ஆளுதான். யாரு? வாயி நீ பெரிய ஆளுதான், கண்ணு நீ பெரிய ஆளுதான், வெளியில தெரிகிற, மேக்கப் எல்லாம் போடுற, அப்படி சூப்பரா வர, அழகா வர்ற, சூப்பரா இருக்கப்பா. ஆனா நான் என்ன பண்றேன், ஒரு நிமிஷம் மட்டும் நான் உள்ள கொஞ்சம் தூங்கிக்கிறேன். தூங்குச்சேன் என்ன ஆகும்? திறந்திருக்கிற மூக்குல 2 பஞ்சை வச்சு அடைப்பாங்க, திறந்திருக்கிற காதுல 2 பஞ்சை வச்சு அடைப்பாங்க, திறந்திருக்கிற வாய நாடியோட சேர்த்து. தெய்வத்தோடைய ராஜ்யத்துல நான் வெளியில தெரிகிற முக்கியம் இல்ல, உள்ள இருக்கிற சின்ன சின்ன ரத்த நாளங்களுடைய வேலை கூட முக்கியம். நீ கூட்டலாம், பெருக்கலாம், சபையில ஒற்றை அடிக்கலாம். ஆண்டவர் சொல்லுவாரே, மக்களை உண்மையான ஊழியக்காரன் என் வேலையை கரெக்டா செய்யறேன். அல்லேலூயா. சிலருக்கு முகத்தை வெளியில ஆண்டவர் காண்பிக்கிறார். அதுக்கு காரணம் உண்டு. ஏன் காரணம் உண்டுன்னா போகட்டும். ஆனா அதுவும் ஊழியம் தான், இதுவும். ரெண்டத்துக்கும் ஃபைனல் ரிசல்ட்னு பார்த்தா ஒரே ரிசல்ட் தான். அல்லேலூயா. ஏன் அதை சொல்றேன் தெரியுமா? தயவு செஞ்சு சபைக்குள்ள போட்டியோ பொறாமையோ, நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்றேன், நாம கர்த்தருடைய பிள்ளைங்க இல்ல. கர்த்தருடைய பிள்ளைங்க இல்ல. முகம் உள்ள வெளியில தெரியுதுன்னா உள்ள இருக்கிற அவயவம் சின்சியரா வேலை செய்யணும். அல்லேலூயா. சரியா? சரியா? எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய. நீ சபைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, சபையில் ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா எல்லா சபையிலையும் ஒரு 2 தாய்மார் 2 அப்பாமார் இருப்பாங்க. அவங்க தான் எல்லா வேலையும் சொல்லுங்க செய்வாங்க. மீதி ஆளெல்லாம் நீட்டா கிளம்பி 9:30 டான் வந்து நிற்கும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, தெய்வம் அதுக்கு கூப்பிடலை நம்மளை. நாம எல்லாம் குடும்பம். சொல்லுங்க, நாமெல்லாம் குடும்பம். எல்லாரும் சேர்ந்து ஒரே வேலையை செஞ்சு ஒரே வார்த்தைக்காக ஒரே ராஜ்யத்துக்காக கர்த்தருடைய வேலையை செய்யணும். அப்படி செய்யும் போது உங்க பேரை பாஸ்டர் மறக்கலாம், தெய்வம் மறக்க மாட்டார். உங்க பேரை உங்க பக்கத்துல இருக்கிறவங்க மறக்கலாம், தெய்வம் மறக்க மாட்டார். உங்க எண்ணம் எல்லாம் எங்க இருக்கணும்னா என் பேரு அவர் வாயில இருக்கான்னு பார்க்கணும். அதனால தான் தெய்வம் சொல்றாரு, மனுஷனால் புகழப்படுவது அல்ல, தேவனால் புகழப்படுவதே உத்தமம்.
கர்த்தருடைய புகழ்ச்சிக்காக நீங்க இருக்கிறீங்க, வெயிட் பண்றீங்கன்னா, நீங்க எவ்வளவு மறைஞ்சிருந்தாலும் சரி கவலைப்பட மாட்டீங்க. நீங்க எங்க ஒரு சின்ன வீட்டுக்குள்ள உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்க அதை நினைச்சு கொஞ்சம் ஒரு நாள் கூட என்ன செய்ய மாட்டீங்க, கவலையே படவே மாட்டீங்க. எங்க அம்மா அப்பாவுக்கும் எனக்குமே வித்தியாசம் இருக்கு. எங்க அம்மா அப்பா 35 வருஷம் ஊழியம் பண்ணாங்க, சரியா? எங்க அம்மா அப்பாவுடைய பேர் எங்கேயும் வெளியில வரவே இல்லை. ஆனா அவங்கள மாதிரி கடினமா ஊழியம் பண்ணதுல 1% கூட நான் பண்ணல. இது மாதிரி மலைமலையா ஏறி 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 இறங்குவாங்க 2 பேரும். 400-800 கிலோமீட்டர் அங்கிட்டு இங்கிட்டு அப் அண்ட் டவுன் பிரயாணம் பண்ணி உள்ள போய் எங்க அம்மா பீரங்கி மாதிரி பிரசங்கம் பண்ணுவாங்க, சரியா? அப்படியே ஸ்ட்ரைட்டா அப்படியே பெரிய தூரத்துல இருந்து கேட்டா ஒரு பெரிய ஒரு 10 லட்சம் பேருக்கு பேசுற மாதிரி இருக்கும். அவ்வளவு ஸ்பீடா இருக்கும், மலையாளி கேரளால இருந்து வந்ததுனால. அப்ப ஆனா அங்க போய் நின்னு பார்த்தோம்னா ஒரு 2 வயசான பாட்டி மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க முகத்தை ஆண்டவர் வெளியில கொண்டு வரவே. ஆனா 1ஆம் நம்பர் ஃப்ராடு பைய யாரு சொல்லுங்க, என்ன தானே சொல்றேன். 1ஆம் நம்பர் ஃப்ராடு பைய மூஞ்சிய தெய்வம் உலகத்துக்கு என்ன செஞ்சாரு? என்ன சார் பக்கத்துல வந்த ஆண்டவர் கொஞ்சமாவது கைப்பிடிச்சவங்க கொஞ்சமாவது நீதி இருக்கா, நியாயம் இருக்கா? இப்படி கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்ச ஆளை மறைச்சே வச்சுட்டாரு. இப்படி அயோக்கியத்தனம் பண்ணிட்டு வந்தவன எங்க தூக்கி வச்சுட்டாரு? விஷயம் என்ன தெரியுமா? அவங்க விதைச்சாங்க, நான் இருக்கிறேன். லாஜிக் ரொம்ப சிம்பிள். சாம் நீ என்னடா பெருசா ஏதோ பண்ணிட்டு, ஒண்ணும் பண்ணல. 35 வருஷம் விதைச்சத ஈஸியா வந்து விதைச்சவனுக்கும் ஒரே. இப்ப விஷயம் என்னன்னா, விதைச்சவங்களை விட பொறுப்பு இப்ப யாருக்கு அதிகமாய் போச்சுன்னா அறுக்கிறவனுக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு அதை செஞ்சாங்க தம்பி, நீ இப்ப என்ன செய்யற? ஈஸியா செய்யற. ஈஸியா செய்யறத உண்மையா செய்ய. பக்கத்துல கை பிடிச்சுக்கோங்க. சில வேளையில சிலர் ரொம்ப கஷ்டமா ஊழியம் பண்ணுவாங்க. நம்ம சர்ச்சில் எல்லாரும் முகத்தை பார்க்கணும் இல்ல, எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா சர்ச்சுக்குள்ள நிறைய சண்டைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். கையை பிடிச்சுக்கிட்டீங்களா? பிடிச்சு முகத்தை பார்த்து சொல்லுங்க, அக்கா கை சொல்லுங்க, அக்கா அண்ணே நீங்க கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணீங்க, நான் கொஞ்சம் ஈஸியா ஊழியம் பண்றேன், தயவு செஞ்சு என்னை பார்த்து கடுப்பாகாதீங்க. நீங்களும் ஆண்டவருக்கு தான் வேலை செய்றீங்க, நானும் ஆண்டவருக்கு தான் வேலை செய்றேன். 2 பேரும் சேர்ந்து என்ன செய்வோம்? பேரு தெரியணும், பேரு தெரியணும். இப்ப நீங்க நினைக்கிறீங்க என் பேர் இங்க இருக்கிற ஒரு முக்கு கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? கடைசி நாட்கள்ல குமாரனாகிய கிறிஸ்து என்ன செய்வாரா? உங்க எல்லாருடைய நாமத்தையும் பிதாவுக்கு முன்பாக அறிக்கையிடுவார். என்ன செய்வார் அப்படின்னா, யூடியூப் எல்லாரும் பார்ப்பீங்களா? எத்தனை பேர் யூடியூப் பார்ப்பீங்க? அது பார்க்காம இருந்தாதான் பெரிய விஷயங்கிறீங்களா? பார்ப்பீங்களா? பார்த்துட்டு யாரை நீங்க பெரிய ஆள்னு சொல்லுவீங்க? யூடியூப்ல யாருக்கு 1 மில்லியன் 5 மில்லியன் 10 மில்லியன் அப்படின்னு இருக்கோ அவங்கள பார்த்துட்டு அவங்களை என்ன சொல்லுவா? பக்கத்துல கைப்பிடிச்சுங்க. பெரிய ஆள்னு வேணா சொல்லுங்க, கைப்பிடிச்சுங்க. பெரிய ஆள்னு சொல்லுங்க, பெரிய ஊழியக்காரன்னு சொல்லாதீங்க, சரியா? சின்ன கரெக்ஷன். பெரிய ஆள்னு சொல்லுங்க, பாப்புலரான ஆள்னு சொல்லுங்க. ஊழியக்காரன்னு இன்னைக்கு இருக்கிற கொடுமை என்னன்னா, அங்க இருக்கிற மில்லியனை வச்சுதான் என் ஊழியத்தினுடைய அபிஷேகத்தை நீங்க டிட்டர்மைன் பண்றீங்க. நீங்க இந்த டிட்டர்மைனுக்கு என்ன சொல்லலாம் தமிழ்ல? நிர்ணயிக்கிறீங்க. இவர் 10 மில்லியன் இருந்துச்சுன்னா இவர் அபிஷேகம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். யார் சொன்னா? இங்க ஓட்ட கிழிஞ்சுக்கிட்டு இருக்கிறது எனக்குல தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்க பேரை நான் எப்ப சொல்லுவேன்னா பிதாவுக்கு முன்னாடி. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றேன்? பிதாவுக்கு முன்னாடி என்ன சொல்றேன்? இது வரைக்கும் 6000 வருஷம் ஆச்சு பூமி தொடங்கி. எத்தனை வருஷம் ஆச்சு? 6000 வருஷம் ஆச்சு. இந்த 6000 வருஷத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க, மரிச்சிருக்கிறாங்க, சரியா? தெய்வம் எத்தனை பேருக்கு முன்னாடி உங்க பேரை சொல்லுவார்னா 6000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன் எல்லாரும் முன்னாடியும் உங்க பேரை சொல்லுவார். இதை விட வேற என்ன? நீங்க நினைக்கிறீங்க நம்ம ஒரு முக்குல இருக்கிறோம், அவர் சொல்லுவாரு மேல வந்து உங்க பேர் என்ன மக்களே? உங்க பேர் என்ன? கௌசல்யாவா? நினைக்கலாம் நம்மளுக்கு ஒண்ணுமே ஃபியூச்சர் இல்லையே, அது இல்லையே நீ நினைக்கலாம். ஆனா தெய்வம் சொல்லுவாரு, ஒரு டைம் வருயா மேல வரும்,
கௌசல்யான்னு சொல்லும் போது 6000 வருஷ ஜனங்களும் கேட்பாங்க. அதை தேவனால் புகழப்படுகிறது. கரெக்டா பேரை கூட சொல்லல பேய். ஆண்டவரே கேட்கிறாரு, என் தாசன் ஆகிய யோபுவின் மீது கண் வச்சாயோ? இன்னைக்கு இருதயத்துல கை வைங்க, கை வைங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் பேர் உங்களுக்கு ரொம்ப தெரியணும், என் பேரு தெரியணும். அப்படின்னா உங்க மேல அவர் கவனமா இருக்கிறாருன்னு அர்த்தம். பைபிள் என்ன சொல்லுது? எல்லாரையும் நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லல, தன்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி பரலோகத்திலிருந்து அவர் நோக்கி பார்க்கிறார். எல்லாத்தையும் பார்க்கிறேன்னு சொல்லல. அப்கோர்ஸ் அவர் ஆண்டவர் தான், தெய்வம் தான். ஆனா எல்லாரையும் செட்டப் பண்றது இல்ல. உணர்வுள்ளவன் எவனோ, அவன் தேடுறவன் எவனோ, அவன் எந்த காட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, மறைஞ்சிருந்தாலும் சரி, அவன் மேலதான் என் கண் என்ன செய்தான்? நோக்கமா இருக்கிறது. என்ன தெய்வம் சார்? கரெக்டா வந்து கேட்கிறாரு, என் தாசன் ஆகிய யோபுவின் மீது கண் கவனம் வைத்தாயோ சொல்லிட்டு அடுத்து இப்ப தெய்வம் சொல்றாரு, சர்டிபிகேட்டை கவனிங்க. அடாடா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மளை பார்த்து பொய்காரே, திருட்டு பய, வீட்டுக்குள்ள வந்தாலே விளங்காது, வந்தா ரெண்டகம் பண்ணிட்டு போயிருவேன், சோத்திரம்னு சொல்லியே வீட்டை ஆத்திர குளம் ஆக்கிட்டு போயிருவேன். சார், தெய்வம் சொல்றாரு, என் புள்ள உத்தமனம், சன்மார்க்கன். அடுத்து தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் சொல்லிட்டு அதோட நிறுத்தல. ஐயோ ஆண்டவரே, அவனை போல பூமியில ஒரு பய. நம்ம பூமிக்கெல்லாம் போக வேண்டாம் சார், அட்லீஸ்ட் இந்த பேரை இந்த தெருக்குள்ளையாவது வாங்கணும். இது பூமிக்குள்ள ரெண்டாவது போவோம். முதல்ல இங்க இருக்கிற இந்த தெருக்குள்ள தெய்வம் சொல்லணும், இந்த தெருக்குள்ள இவனை போல. படிப்படியா ஏறுவோம். முதல்ல தெரு, இந்த தெருக்குள்ள, ஃபர்ஸ்ட் தெரு இல்ல வீடு. பக்கத்துல கைப்பிடிச்சு இந்த வீட்டுக்குள்ளே 5 பேர் இருந்தாலும் இவன் ஒருத்தன் தான் உருப்படி, இவனாலதான் மொத்த குடும்பம் காக்கப்படுது. சிலதுல 5 ஒரு மார்க்கமா இருக்கும், ஒரு திசையில இருப்பாங்க. இல்ல, இவன் ஒருத்தனால உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனை இவனை போல ஒருவனும் பூமியில் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், நாம எல்லாம் பலவீனமானவர்கள், சரியா? நீங்க எவ்வளவு பலவீனமோ அதை காட்டிலும் 100 மடங்கு நான் பலவீனமானவன். வாலிப பிள்ளைங்க, நான் சொல்றேன், நீ எவ்வளவு பலவீனமா இருக்கிறியோ, எந்தெந்த காரியத்துல எல்லாம் பலவீனமா இருக்கிறியோ அதை காட்டிலும் 1000 மடங்கு நான் பலவீனமானவன். ஆனா விஷயம் என்னன்னா, அவருடைய கிருபையை சார்ந்து ஓடுறேன். என்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய். தெய்வத்தை சார்ந்து ஓட பழகணும். பக்கத்துல கைப்பிடிச்சுங்க, சார்ந்து ஓட பழகணும். என்ன நடந்தாலும் சரி, அவரை விட்டு விலகவே கூடாது. அல்லேலூயா. ஒரு வசனம் ஞாபகம் வருது, பட் எங்க இருக்குன்னு தெரியலையே. 1 சாமுவேல் நினைக்கிறேன். 1 சாமுவேல். ஆண்டவரே கண்ணில் படட்டும். அவனை விட்டு விலகி மட்டும் போகாதிருங்கள் இருக்குமே. இயேசுவே, விலகி. ரைட். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 20-21. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல்
கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். என்ன செய்யாதிருங்கள்? என்ன தெரியுமா பிரச்சனை? ஏற்கனவே பயங்கர அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கானுங்க. யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். பத்தாத குறைக்கு என்ன சொல்றானுங்கன்னா, எங்களுக்கு ஒரு ராஜா ஒண்ணு அவசியம் வேணும் அப்படின்னு சவுல் ராஜா என்ன செய்றாங்க? இது தெய்வத்தோட இருதயத்துக்கு ரொம்ப மனஸ்தாபமாப்படுது. இது சரியா படல. இப்ப பாவத்துக்கு மேல பாவம் யார் செய்யறா? இந்த இஸ்ரவேல் ஜனங்க. இப்ப பாவத்துக்கு மேல பாவம் செய்யற ஒருத்தனை பார்த்தா என்ன செய்யலாம் சொல்லுங்க? இலே உன்னை அடிச்சு நொறுக்கி உன்னை இப்பயே சங்க நெரிச்சு சூசு போடாட்டி என் பேரை அப்படித்தானே சொல்லணும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய இருதயத்தை அறிஞ்சவரா சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? பாவம் செஞ்சிட்டீங்க. ஆனாலும் விலகி மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க. சீக்கிரட் எங்க இருக்குன்னு சொல்றேன். நீ விழு, எலும்பு, என்ன வேணாலும் செய்ய, தயவு செஞ்சு தெய்வத்தை விட்டு விலகி மட்டும். ஆண்டவரே அடிச்சாலும் பரவாயில்ல, நீங்க என்ன செய்ய? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அடிச்சாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட தான் வருவேன். இதுக்கு ரொம்ப அவசியமான ஒரு குணம் வேணும் நம்மளுக்கு. என்ன குணம் வேணும் தெரியுமா? பக்கத்துல கைப்பிடிச்சு முகத்தை பார்த்து சொல்லுங்க, மானம், ரோசம், சூடு, சொரணை, இது எதுவும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என் பிள்ளை என்னை விட்டு விலக மட்டும், அடிச்சாலும் பிடிச்ச நான் ஐயோ நான் எப்படின்னு சொல்றேன், இப்ப தவறு செய்வேன் சரியா? இப்ப முதல்ல இருந்த டைம்ல இப்ப தவறு செய்யறேன் அப்படின்னா அடுத்த நிமிஷம் நாமள என்ன செய்வோம்? ஆண்டவரே தவறு செஞ்சுட்டேன், இனிமே நம்ம பாக்குறதுக்கு அவர் மூஞ்சில முடிக்கிறதுக்கு கூட எனக்கு என்ன இல்லை அருகத. நான் என்ன தெரியுமா செய்வேன்? தப்பு செஞ்ச உடனேதான் யார்கிட்ட போவேன்? விழுந்த பிறகுதான் யார்கிட்ட போவேன்? ஏன்னு சொல்றேன், என்னதான் நான் ஃபீல் பண்ணாலும், என்னதான் உள்ள இருந்து கசந்து கொண்டாலும், ஐயோ இப்படி ஆயிட்டேன்னு என்ன ஃபீல் பண்ணாலும், காப்பாத்துற ஒரே ஆள் யாருதான்? எங்க சாரே போறது? நான் உமக்கு விரோதமா தான் தப்பு செஞ்சேன், அது உண்மை, டவுட்டே வேண்டாம். நீங்க உங்களுக்கு விரோதமா தான் என்ன செஞ்சேன்? பாவம் செஞ்சேன். சரி, இப்ப பாவத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் என்ன சார் செய்யணும்? உங்ககிட்ட தானே. அதுக்கும் இதான் ரகசியம். விலகி மட்டும் போகாதிருங்கள். அதைத்தான் அவர் சொல்றாரு, ஐயா இவனை போல உத்தமனும். ஏன் உத்தமன்னா என்ன சொல்லுவாங்க? சங்கீதக்காரன் எழுதும் போது என்ன தெரியுமா எழுதுறாரு? என்னுடைய உத்தமம் என்னை காக்க கடவது. எது என்ன இது? நான் நினைச்சேன் அதை படிக்கும் போது, இந்த மனுஷனுக்கு இருந்தாலும் பெரிய கொழுப்பு தான், தெய்வத்தை நம்பாம தெய்வம் தன்னை காக்கட்டும்னு சொல்லாம என்னத்தை சொல்றாரு? ஏன் உத்தமம் என்ன என்ன செய்யும்? இதோட ரகசியம் என்ன தெரியுமா? நம்மளை காப்பாத்துறது தேவ கிருபை. எதை நம்மளை காப்பாத்துறது? எது? தேவ கிருபை. ஆனா உங்க மேல இருக்கிற கிருபையை காப்பாத்துறது எது தெரியுமா? உங்க உத்தமம். என்னை காப்பாத்துறது எது? தேவ ஷோர். அடுத்து அந்த கிருபையை காப்பாத்துறது எது தெரியுமா? ஏன் உத்தமம். ஆண்டவரே விழுந்துட்டேன், அந்த உத்தமத்தை தான் தெய்வம் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவரே தவறிட்டேன், அந்த உத்தமத்தை தான் தெய்வம் எதிர்பார்க்கிறாரு. நீங்க பரிசுத்தவான மாறுறதுல செகண்டரி, ஃபர்ஸ்ட் உண்மையா இருங்க. நீங்க நீதிமானா இருக்கிறதுல ரெண்டாவது, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். முதல்ல உண்மையா இருங்க. அதனாலதான் தாவீது, என் உத்தமம் என்னை காக்க கடவது. ஒரு மனுஷன் கிருபையில இருந்து கடைசி வரைக்கும் விழாம இருக்கணும்னா அவனுக்கு தேவையான ஒரே சுபாவம் என்ன தெரியுமா? உத்தமம். பன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம். அவ்வளவுதான் ரகசியம். இதத்தான் யாரு செஞ்சான்னா யோபு. நீங்க உடனே உத்தமனும் சன்மார்க்கணும்னு இப்படி மிலிட்டரி ஆபீசர் மாதிரி என்ன நினைச்சிடக்கூடாது. ஆள் அப்படி பர்ஃபெக்டா நடந்தாரு, ஒரு துளியில கூட அங்கிட்டு இல்ல, சாதாரண மனுஷன் போல அங்கிட்டு இங்கிட்டும் சில நாணல் போல ஆட்டம் எல்லாம் வந்தாலும் அந்த மனுஷனுடைய உள்ள இருந்த உத்தமம். ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே, அதான் சொன்னேன், மானம் ரோசம் சூடு சொரணலா. இல்லையா? அதுக்காகத்தான் தெய்வம் என்ன தெரியுமா சொன்னாரு? உங்க டீசன்சிக்காக என்ன சொன்னாரு தெரியுமா? சோம் பண்ணும் போது கதவை மூடிட்டு, சரி வெளியில இருந்தா கொஞ்சம் உனக்கு வெக்கப்படுவ, ரூமை மூடிட்டு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சூப்பர் ஆண்டவருங்க. பக்கத்துல எப்படி சூப்பர் ஆண்டவர் சார். அவருக்கு நம்மளை பத்தி நல்லாவே தெரியும், அடுத்து என்ன செய்ய போறோன்னு கூட தெரியும். தெரிஞ்சுதான் இவ்வளத்தையும் நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. யூதாசை பத்தி 100% தெரியும். இவன் தான் காட்டி கொடுக்க போறேன், இந்த பையதான் நம்மளை பாடுபடுத்த போறேன், அனுப்ப போறான்னு தெரியுது. அவனை பார்த்து ஹேய் நண்பா ஹவ் ஆர் யூன்னு கேட்கிறாரு. யாரு?
He knows everything. அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா தெய்வம் எதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அவருக்கு தெரியுங்கிறது உங்களுக்கும் தெரியணும். ஏதோ அவருக்கு தெரியாத மாதிரி நம்ம சிலதெல்லாம் மறைச்சு சில காரியங்களை செய்வோம். மனுஷங்களுக்கு அதை பூசண மாதிரி தெரியும். ஆனா உங்க இருதயத்துக்கு, சொந்த இருதயத்துக்கு தெரியும். அதனாலதான் வசனம் அழகா சொல்லுது, உன்னுடைய சொந்த இருதயமே உன்னை குற்றவாளி என்று தீர்த்தால் அந்த இருதயத்திலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறாரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள இருக்க, பக்கத்துல கைப்பிடிச்சோம், உள்ள இருக்க லப்புட்டப்பை எதுக்கு வச்சிருக்காருன்னா சொல்லுங்க, உள்ள இருக்க லப்புட்டப்பை எதுக்கு இருக்குன்னா உங்களை காரி துப்புறதுக்கு தான். எதுக்கு வச்சிருக்காரு? நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆண்டவர் ஒரு புஸ்தகத்துல, ஞாபக புஸ்தகத்துல எல்லாத்தையும் வச்சு எழுதிக்கிட்டு இருக்காரு, நீ என்னென்னலாம் செஞ்சு எழுதிட்டு இருக்காரு. புஸ்தகம்லாம் அங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்க ரெக்கார்டரை வச்சிருக்காரு தெரியுமா? பக்கத்துல பைக் விடுங்க, உள்ளேயே ஒரு மிஷினை ரெக்கார்டு பட்டனை அமுத்தி கிளீனா வச்சிருக்காரு. கண்ணை மூடின உடனே பிளே பட்டன் அமுத்தி விட்டுருவாரு. படபட படபடன்னு எல்லாத்தையும் ஒப்பிக்கும். என்னது? அம்பட்டியும் ஒப்பிக்குவான். சாரி, அதனாலதான் தெய்வம் சொன்னாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானும். இதை கேட்டோன்னே இவ்வளவு ஆறுதலா இருக்கு. ஆமா, உண்மையா சொன்னீங்க. மனுஷன் எல்லாம் என் மூஞ்சிய பார்த்துதான் செய்றான், தெய்வம் மட்டும்தான். ஏக்கா, அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய ஒரு ஆபத்து ஒன்று இருக்கு. என்ன ஆபத்துனா, திருப்பி அந்த வசனத்தை சொல்றேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ, அழுத்தி சொல்றேன், கர்த்தரோ இருதயத்தை, இன்னும் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவா சேர்த்துப்போமா, இருதயத்தை மட்டுமே பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சாம் பிரசாத்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, என் கண்ணாடி ஞாபகம் வரலாம், என் உயரம் ஞாபகம் வரலாம், இல்லை என் பாட்டோ என் பிரசங்கமோ ஞாபகம் வரும். ஆமாப்பா, சாம் பிரசாத்னு அவர் தான் அப்படின்னு. ஆனா தெய்வத்துக்கு முன்னாடி போய் சாம் பிரசாத் அப்படிங்கிற ஒரு பேர் வந்த உடனே என் கண்ணாடியோ என் பாட்டோ என் பிரசங்கமோ என் உயரமோ எல்லாம் ஞாபகம் வர்றதில்லை. படார்னு என் இருதயம் முன்னாடி போய் லப்பு டப்புன்னு அடிச்சு, இவன் ஒரு ஃப்ராடு சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். எது? பக்கத்துல கை பிடிச்சுங்க. பேர் எதுக்கு தெரியுமா? சொல்லுங்க, பேர் எதுக்குன்னா உங்க உருவத்துக்கு பேர் இல்ல, இருதயத்துக்கு பேர். அல்லேலூயா. அப்ப அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நான் உத்தமமா வச்சுக்கிறேனோ, டிரான்ஸ்பரண்டா வச்சுக்கிறேனோ, அவ்வளவுக்கு அவ்வளவு தேவ கிருபை என் மேல இருக்கும். அல்லேலூயா. உங்க பேரு அவருக்கு தெரியும். பக்கத்துல பார்த்து உங்க பேரு தெரியும். ஏன்னு சொன்னா, ஒரு தடவை வந்தா பரவாயில்ல, நிமிஷத்துக்கு வர்றவன் எனக்கு அவன் பேர் நல்லா தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பேசுறது ரொம்ப பேசிக்கா யதார்த்தமான காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா இது உங்க வாழ்க்கையை பயங்கரமா கட்டமைக்கும். ஒரு பூக்கார அம்மா இருந்தாங்க, சரியா? தெருவுல பூ வித்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த தெருவுலயே ஒரு போலீஸ்கார அம்மா, ஒரு டிஎஸ்பி அம்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு நாள் வண்டி எடுத்துட்டு, ஜீப் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு தாண்டி போகும்போது அந்த பூக்கார அம்மா போற வழியில என்ன சொல்லுவாங்க, ஒரு வணக்கம் ஒண்ணு வைப்பாங்க. போலீஸ்காரங்க பார்த்தா வைப்பாங்கல்ல, என்ன செய்வாங்க, அந்த அம்மா ஒரு வணக்கம் வைக்கும். இப்படியே பல மாசமா அப்படியே வணக்கம் வச்சுக்கிட்டே இருக்கு. வேற ஒன்றும் தொடர்புலாம் கிடையாது, வணக்கம் மட்டும் வைக்குது. இப்போ திடீர்னு ஒரு கேஸ் இந்த போலீஸ்கார அம்மாவுக்கு வருது. என்ன வருதுன்னா, ஒரு பணக்கார அம்மா நல்ல தங்கங்கெல்லாம் போட்டு ஒரு 250 பவுனை போட்டு காரில் வந்து சம்முன்னு இறங்கி, ஒருத்தி மேல ஒருத்தி என்கிட்ட காசு வாங்கினா எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று கொடுக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம பூக்கார அம்மா. யாரு? பாம்போல அந்த பூக்கார அம்மா இருந்துச்சுல, அந்த அம்மா. உடனே இந்த அம்மாவும் பார்த்துட்டு, பூக்கார அம்மான்னு தெரியறதுக்கு முன்னாடி சொல்லுங்கம்மா யாருன்னு பார்த்து பேசி முடிச்சிருவோன்னு பயங்கரமா வீராப்பசனம் பேசுது. யாரு? போலீஸ்கார அம்மா. ஆனா பூக்கார அம்மான்னு தெரிஞ்ச உடனே அம்மா கொஞ்சம் உழப்புது. யாரு? அம்மா பாவம்மா, அவங்க இறக்க அந்த பிள்ளை அவளு பூவெல்லாம் வித்து விற்கிறாங்க, பார்த்து விடுங்கம்மா, இல்லாட்டி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கூட நான் என்ன செய்றேன் உங்களுக்கு கொடு. எது மாத்துச்சு அந்த அம்மாவை? சொந்தமா? உறவா? இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களா? இல்லை ஏதாவது உதவி வாங்கியிருக்கீங்களா? இல்லை, ஒரு வணக்கம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஒரு வணக்கம், டெய்லி வணக்கம். அப்ப அந்த டெய்லி வணக்கத்துக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. இவன் சார் என் பேர் எப்படி சார் தெரியுது அப்படின்னா, இவன் டெய்லி என்கிட்ட டெய்லி இந்த மூஞ்சிய காலவே வந்து காமிச்சு தொலைஞ்சிடறான்.
தினமும் இந்த மூஞ்சி எப்படியாவது என்னைய பார்க்க வச்சிடறாங்க ஆளு. நானு கோடான கோடி தேவ தூதர்களோடு வாசம் பண்ற ஆளு, நல்ல ஒரு நல்ல பிரகாசமா ஏதாவது பாக்குறான்னா இவன் கழுவாத மூஞ்சிய டெய்லி 4:30 வந்து என்ன செஞ்சிடறான். ஆபத்து காலத்துல அவரே உங்கள் துணையா இருப்பார். ஏன் தெரியுமா? மூஞ்சி காட்டுறதுனால மட்டும். என் புள்ள முத்தமமா வந்து அவன் கழுவாத மூஞ்சியும் காமிச்சுக்கிட்டே இருக்கானப்பா, சூப்பர்யா. உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது யார் வந்து நிக்கிறாரு இல்லையோ, கர்த்தர் வந்து உங்களுக்கு கூட நிற்பார். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, டெய்லி உங்க கழுவாத மூஞ்சிய தயவு செஞ்சு காமிங்க. அல்லேலூயா. இப்ப விசேஷம் என்னன்னா, வாங்க யோபுக்கு வாங்க. யோபு 1:11 முடிக்க சொன்னாரா பாஸ்டர்யா? சரி, அடுத்து 9வது வசனம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இங்க 2 காரியத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒண்ணு, இந்த யோபு பைய சும்மாவா உங்களுக்கு பயப்படுற, பக்கத்துல கைப்பிட சொல்லுங்க. அப்போ பிசாசுக்கு தெரியுது, ஏதோ காரணத்தோட நீங்க தெய்வத்தை ஆராதிச்சீங்கன்னா, சொல்லுங்க, ஏதோ ஒரு காரணத்தாக்காக, ஏதோ ஒரு நடக்கணுங்கிறதுக்காக, ஏதாவது ஒரு தேவை சந்திக்கப்படணுங்கிறதுக்காக நீங்க தெய்வத்தை தேடினீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள சமையல் கட்டுல இருப்பான். யாரு யாரு இவன் எழுதும் போது என்ன எழுதுறாரு? அவன் சும்மாவா உங்களை, அப்படின்னா அவனுக்கு என்ன நினைப்பு தெரியுமா? பூமியில ஒரு வயலும் சும்மா தெய்வத்தை தேடவே, என்னத்தையாவது உன்னை மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு தான் எங்க வருவான். ஆண்டவரே, போன வாரம் இது நடந்துச்சு, இந்த வாரம் இது நடக்கணும். பிசாசு சொல்லுவான், கவலைப்படாத, நானே வந்து நடத்தி வைக்கிறேன். எதுவுமே மனசுல இல்லாம, எந்த பெட்டிஷனும் இல்லாம, எந்த ஒரு தெய்வத்திட்ட போய் கேட்கணுங்கிற எண்ணம் இல்லாம, அவர் என்னை ரச்சித்து இருக்கிறாரு, நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு, அவர் திருப்பி வரப்போறாரு, என் தெய்வம் அவர், அப்படிங்கிறத மட்டுமே மனசுல வச்சு எத்தனை பேர் அவர் உண்மையா தேடுறீங்க? உண்மையா இன்னைக்கு எனக்கு இந்த ஆமை நல்ல பரவசனமாகிற ஆளே கிடையாது நான். நோ சார். மனசை தொட்டு எந்த பெட்டிஷனும் இல்லாம எப்போ வந்தாலும் தெய்வ சமூகத்துக்கு அவர் ஆராதிக்கிறதுக்கு மட்டுமே நான் வரேன்னு சொல்றவங்க மட்டும் வலது கை உயர்த்துங்க பார்க்கலாம். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, நான் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு பக்கத்துல கை பிடிச்சலுங்க. அப்ப நம்ம வீட்டுல தான் இருக்கான்னு நினைக்கிறேன். பிசாசு என்ன அழகா கேட்கிறான் பாருங்க, சும்மாவா தேடுறான் உண்மை. இன்னையில இருந்து முடிவு பண்ணும், நான் சும்மா தான் தேடுவேன். எதுக்குடா பாடுற? காரணமே இல்லை, பாடுவேன். எதுக்கு ஆராதிக்கிற? காரணமே, பாடுவேன். எதுக்குப்பா போற பிரசங்கிற? நான் தெய்வத்துக்கு பண்றேன். உங்களுக்கு என்ன சார்? நாய் அடி அடிச்சு 2 பேரையும், பவுலையும் சீலாவையும் அடிச்சு உள்ள தூக்கி வச்சிருக்காங்க. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்னா, அடிச்சவன் கையை காலை முறிக்கிறது எப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருந்திருப்பேன் உள்ள உட்காந்து. ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஏன் அடிச்சா என்ன, அடிக்காட்டினா என்ன, தெய்வம் காப்பாத்துனா என்ன, காப்பாத்த. நான் சொல்றேன், விசுவாசம் நல்லதுதான். விசுவாசத்தை காட்டில பெருசு என்னன்னா அன்பு. எழுதி கூட வச்சுக்கோங்க. பவுல் எழுதும் போது அழுதுறாரு, தீர்க்க தரிசனம் இருக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், அடிச்சு பொழந்து கட்டலாம், எல்லா வச்சும் அன்பே பிரதானங்கிறாரு. அன்பே பெரியது. ஏன் அதை சொல்றாருங்கிறத கவனிக்கணும். விசுவாசத்துக்கும் அன்புக்கு என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா, இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுத்துக்கோங்க. அவர் சொல்றாங்க, இங்க பாரியா, நீங்க மட்டும் என்னை கும்பிடாட்டி நான் உங்களை எதுக்கு எங்க போட்டுருவேன்? அக்னி சூளைக்குள்ள. சரியா? அக்னி சூளைக்குள்ள உன்னை போட்டுருவேன். நம்ம என்ன உடனே அவங்க விசுவாசத்துல ஒரு வசனம் சொல்றாங்க. என்ன வசனம் சொல்றாங்க? நீ எங்களை போட்டாலும் சரி, எங்க தெய்வம் எங்களை கண்டிப்பா என்ன செய்வார்? காப்பாத்துவார். பக்கத்துல கைப்பிடிச்சு. இதுக்கு பேரு விசுவாசம். இதுக்கு பேரு. அதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, அப்படியே எங்களை தப்புவிக்காம போனாலும் நீ வச்சிருக்கிற இந்த பொம்மையை நாங்க கும்பிட, இதுக்கு பேரு அன்பு.
இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். சொன்னது பழைய ஏற்பாட்டு வசனம். புதிய ஏற்பாட்டுக்கு வந்தா தெய்வம் சொன்னாரு, பிரதானமான கட்டளை என்ன சொன்னாருன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் விசுவாசமா இருந்ததுல அன்பு கூறுவாயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவரை நேசிப்பேன். வாழ்வும் தெரியவும் தாழவும் தெரியணும். சின்ன இடத்துலயும் தங்க தெரியணும், பெரிய இடத்துலயும் தங்க தெரியணும். 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் சாப்பிட தெரியணும், கூரைக்கடையிலையும் சாப்பிட தெரியணும். எந்த இடத்துலயும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். ஏன் தெரியுமா? தெய்வ அன்பு. தூக்குனா அன்பா இருக்காரு, இறக்குனா அன்பு குறைஞ்சிருச்சு. இல்ல, பிரச்சனை என்னன்னா தெய்வத்திட்ட இல்ல, உங்ககிட்ட. இல்லையா? பிசாசுக்கு இதெல்லாம் தெரியுது. அதுதான் நான் சொல்ல வரேன். கவனிச்சிட. பிசாசுக்கு ஏதோ மேல் தோப்புல நம்மளை பார்த்துட்டு போறான்னு நினைச்சிட கூடாதுல்ல. பிசாசுக்கு அவ்வளவு அழகா தெரியுது. என்ன தெரியுதுன்னா, இவன் சும்மாவா உங்களை தேடுறான். பக்கத்துல கை பிடிச்சா, இன்னையில இருந்து சும்மா தான் பாட போறோம், சும்மா தான் ஆராதிக்க போறோம், சும்மா தான் ஊழியம் பண்ண போறோம். எதை எதிர்பார்க்க போறது இல்ல, ஒன்னத்தையும் மனசுல வைக்க போறது இல்ல. சீரோ இருதயத்தோட தெய்வத்தோட மகிமைக்காக செய்ய போறோம். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, விருதாகவாகவா தேவனுக்கு பயந்து இவன் என்ன நினைச்சிட்டான்னா, தெய்வம் வேலி அடைச்சிருக்கிறதுனாலதான் இவன் பயப்படுறான். யாரு? பிசாசோட எண்ணம் அது. தெய்வம் வேலி அடைச்சு நல்லா பாதுகாத்துக்கிட்டாரு, கூடுக்குள்ள வச்சு வீடு குடும்பம் சம்பத்து ஒன்னும் குறையாம சூப்பரா பாதுகாத்துக்கிட்டாரு. அதனால தான் இவன் யாருக்கு பயப்படுறான். ஆனா பிசாசுக்கு என்ன தெரியாதுன்னா, இவன் பயப்படுறதுதான் அவனுக்கு போட்டிருக்கிற வேலையே. பக்கத்துல பிடிச்சு சொல்லுங்க, தேவன் இட்டிருக்கிற வேலினா இதோ மேல இருந்து மடார்னு வந்து விழுந்துரும் நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள இருந்து எழும்புகிற கர்த்தர் மேல இருக்கிற பயம் தான் உங்க குடும்பத்தை சுத்தி இருக்கிற வேலையே. நான் தெய்வத்துக்கு எவ்வளவா பயப்படுறேனோ, உள்ள தெய்வத்திற்கு எவ்வளவா சென்சிட்டிவ் ஆகுறேனோ, அவ்வளவா உங்க வேலி பலமா இருக்கும் வெளியில. அல்லேலூயா. பயப்படுறதுனா என்ன? ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்துரும். வாசிங்க 3வது வசனம் நினைக்கிறேன். எத்தனை? 5வது வசனம். ஒருவேளை எதுல? பக்கத்துல கைப்பிடிச்சு. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன தெரியுமா? கைப்பிடிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா, நான் தப்பு செஞ்சாதான் வருவேன், செஞ்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அது வாய்ப்பு கிடையாது. என் பையன் அப்படிலாம் செய்ய வாய்ப்பே. அது பெரிய திருடனாகும், பெரிய திருடன். இவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஒருவேளை. அதுதான் தேவ பயம். நான் யோக்கியன்னு சொல்லிட்டு திரிகிறேன் இல்ல, இல்ல. ஒருவேளை தப்பு பண்ணிருப்பேனோ, ஒரு வழியில நான் தவறா பேசியிருப்பேனோ, ஒருவேளை கெட்ட வார்த்தை என் வாயில இருந்து புறப்பட்டு இருக்குமோ, ஒருவேளை இந்த வீட்டுல நடந்த பிரச்சனையில தவறுதலா ஏதோ பேசிட்டேனோ, ஒருவேளை அவங்க இருதயத்தை காயப்படுத்திட்டேனோ, ஒருவேளை அவங்கள புண்படுத்துகிற மாதிரியோ உடைக்கிற மாதிரியோ எதையும் ஒன்ன செஞ்சுட்டேனோ, இல்ல என்னோட ஆட்டிடியூட், ஒருவேளை யோசிக்கிறது தான் தெய்வத்துக்கு பிடிச்ச. தன்னைத்தான் நிதானிக்கிறவன் நியாயம் தீர்க்கப்படான். ஏன் அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொல்லவா? நியாய தீர்ப்புனால ஒரு பெரிய கியூ நிக்குமா, எல்லாம் எதுக்கு நின்றுட்டு இருப்பான்? நியாய தீர்ப்புக்கு வரிசையா A B வரிசையா கூப்பிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு குரூப் மட்டும் சைட்ல அப்படியே ஃப்ரீ பாஸ்ல மெதுவா நடந்து போய்கிட்டு இருக்குமா உள்ள. யாரு தெரியுமா அந்த குரூப்? தெய்வத்தோட நியாய தீர்ப்புக்கு பயந்து இங்கேயே உட்கார்ந்து ஒரு வார்த்தையையும் ஒரு பார்வையையும் ஒரு எண்ணத்தையும் ஒரு சிந்தனையும் தனக்குள்ளேயே வச்சு நியாயம் தீர்த்த ஆளுக்கு அங்க ஃப்ரீ பாஸ். இங்க உட்காந்து உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, இது தப்பா இருக்குமோ சரியா இருக்குமோ அப்படி இருக்கிற ஆளுக்கு மேல சொல்லுவாரு, ஃப்ரீயா போப்பா, நீ ஏன் லைன்ல நிக்கிற? என்ன ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லையா? உள்ள கேளுங்க. ஒருவேளை தயவு செஞ்சு உங்க பிள்ளைகளை பத்தியோ ஏதாவது ஒரு தவறான செய்திகள் வந்துச்சோ, ஏன் புள்ள ஏன் ரத்தம் அப்ப செய்யுமா? நம்மளே ஒன்னா நம்பர் பிராடு. ஏன் ரத்தம் பெற செய்யாம என்ன செய்யும்?
ஏறத்தை எனக்குலாம் என் பையனை பத்தில, என் பையன் இப்ப என்ன சேட்டை பண்ணாலும் சரி எங்க அம்மா சொல்லுவாங்க அப்பன மாதிரியே இருக்கான். இப்பயும் சொல்லுவாங்க. என் மாமியார் கேட்டாங்க, தம்பி இவனுக்கு புதுசா ஒரு பழக்கத்தை பாக்குறோம். என்ன தம்பி? என் பையனை எதை எடுத்தாலும் ஜன்னலுக்கு வெளியில என்ன செய்யறான், தூக்கி தூக்கி எடுத்து போடுறான்னு. எங்க இருந்து வந்திருக்கும் இந்த பழக்கம் அப்படின்னு? அது டிஎன்ஏல இருந்து வந்தது. நானும் எங்க அப்பாவை அப்படித்தான் வெளியில இருந்து எடுத்துக்கிட்டு வருவாரு. எங்க இருந்து வந்தது? ஒரு வேலை. இந்த ஒரு வேலை என்ன செய்யும் தெரியுமா? ஒரு நிமிஷம் கூட பிசாசு உங்க வீட்டு வாசல கூட மிதிக்காம பாத்துக்கோ, பாதுகாப்பா பாத்துக்கோ. இப்ப அடுத்து முக்கியமானதுக்கு வருவேன், நான் டக்குன்னு முடிச்சிடறேன். 15 நிமிஷம் தான் இருக்கேன். இல்ல 11வது வசனம். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி இப்ப பிசாசே வேற முடியாம ரெக்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். யார? நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், இந்த பையன் வீட்டுக்குள்ள போக முடியல, அதனால எனக்கு ஒரு ப்ளீஸ் எனக்கு என்ன கொடுங்க, ஒரு அப்ரூவல் என்னதாங்க தாங்க அப்படின்னு கேட்கறான். சரியா? எதுக்கு? இவன் வீட்டுக்குள்ள போய் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் தூக்குறதுக்கு எனக்கு ஒரு அப்ரூவல் கொடுங்க. சரியா? பக்கத்துல கை பிடிச்சலுங்க. இந்த அப்ரூவல் உங்களுக்கு வேணுமா? தெரியும் மறப்பீங்க எனக்கு. இந்த அப்ரூவல் உங்களுக்கு வேணுமா? அப்படிலாம் வேணாம் தம்பி, ஏற்கனவே வீட்டுல 1008 பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு, இதுல இந்த அப்ரூவலை வேற வாங்கி நான் என்ன சரி நம்ம என்ன செய்வோம்? உடனே கர்த்தர் இந்த மாதிரி துஷ்டனெல்லாம் என் வீட்டு பக்கமே விட மாட்டார். அதான விசுவாசம், அதான உண்மையான தெய்வம். நீ நல்ல மனுஷனா இருந்தா அப்படித்தானே செஞ்சிருக்கணும். அடுத்த வசனத்தை வாசி. கர்த்தர் சாத்தானை நோக்கி அவன் வீட்டுக்குள்ள போகக்கூடாது அப்படிலாம் சொல்லல. இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. அவன் மேல் மாத்திரம் உன் கையை, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம எந்த தெய்வத்தை நம்பணுமோ, சத்தம், எந்த தெய்வத்தை நம்பணுமோ அந்த தெய்வமே வழியை திறந்து விட்டாரு. யோ உம்மத்தானையா நம்புனேன், கடைசியில நீரே என்ன பண்ணிட்டு இருப்ப? கேட்ட திறந்து. நான் சொல்லட்டா, யோபு அவனை நம்பினதை காட்டிலும் தெய்வம் யோபு அவளை நம்பினார். ஏய் நீ போய் சேலஞ்ச் பண்ணி பாரியா என் பையன் சார், இந்த மாதிரி தெய்வம் நம்பன். என் பிள்ளைய போய் அடிச்சு பாரு. நம்ம ஒருவேளை நம்மள மாதிரி ஆள்கிட்ட பேய் அப்ரூவலே கேட்க மாட்டேன், அதான் கொடுமையா இருக்கு. சரி, நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் ஆண்டவர் விடுவாரா? இது பழைய உடன்படிக்கை தானே. புதிய ஏற்பாட்டிலேயே சூப்பர் வசனம் இருக்கு. பேதுருவை குறிச்சு ஆண்டவர் சொல்லும் போது, பேதுருவே இவ்வளவு வீரவசனம் பேசுறியே, உன்னை சுளையினால் புடைக்கிறதுக்கு பிசாசி என்கிட்ட அப்ரூவல் டேட் கேட்டிருக்கான், கொடுக்குறேன்னு இருக்காரு. ஏன் தெரியுமா? தெய்வம் உங்களை நம்புறார். என் பிள்ளை, உங்களுடைய ஜெயம் அவர் சிலுவையில ஜெயிச்சதை விட அதிக சந்தோஷத்தை கொடுக்குது. யாருடைய ஜெயம்? அவர் சிலுவையில ஜெயிச்சது கூட அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எல்லாம் கிடையாது. ஆனா அந்த ஜெயத்தை வச்சு, அந்த அதிகாரத்தை வச்சு நீங்களும் நானும் ஜெயிக்கும் போது பரலோகமே சந்தோஷப்படும். இப்ப அப்ரூவலை கொடுத்த உடனே ஐயா உள்ள நுழைஞ்சிட்டாரு. யாரு? இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வேலி அப்படியே தான் இருக்கு. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, வேலி அப்படியே தான் இருக்கு. வேலியில சின்ன வாசல் மட்டும்தான் திறந்திருக்கு. 2 டைப் இருக்கு. ஒண்ணு வேலியை விட்டு நீங்க வெளியில போறது, மற்றொன்று வேலிக்கு உள்ள பிசாசு வர்றது. எல்லாம் பேயின்னு சொல்லிடக்கூடாது. வீட்டுல ஒரு தரித்திரம் வந்துச்சுன்னா பேய் ஆடுறேன், பேய் ஆடல, நீங்க ஆடுறீங்க. வீட்டுல ஒரு வியாதி வந்துச்சுன்னா உடனே பேய், அவன் சொல்லி நான் சும்மா இருக்கேன், வேலை வெட்டி இல்லாம இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் என் மேலதான் கம்ப்ளைண்ட் வரும். இல்ல, 2 டைப் இருக்கு. இன்னைக்கு நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒண்ணு வேலிக்கு உள்ள, மற்றொன்று வேலிக்கு வெளியில. வேலிக்கு உள்ளன்னா என்னன்னா, கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நம்மளுக்கு என்னன்னா, ஒரு ஆட்டு மந்தை கிடக்கு. சரியா? ஒரு ஆட்டு மந்தைய வேலி அடைச்சிருக்காங்க. வெளியில இருக்கிற ஓனாய் எல்லாம் நினைக்குது, இந்த வேலியை மட்டும் எடுத்து தொலைஞ்சா இன்னைக்கு மத்தியானம் நம்மளுக்கு மட்டன் பிரியாணி கிடைக்கும். யாருக்கு? ஓனாய்க்கு. வெளியில இருந்து நினைக்கி. உள்ள இருக்கிற ஆடு எப்படி நினைக்குதுன்னா, எப்ப பார்த்தாலும் அடைச்சே வச்சிருக்காங்க, திறந்து விடுறாங்களா, ஆகுனா ஒரு லீவ் நாள்ல கூட கூட்டம் வைக்கிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் வச்சு நைன்னு ராத்திரி பிரேயருங்கிறாங்க, காலைல சோமங்கிறாங்க. இது எதுக்குன்னு அந்த ஆட்டுக்கு உள்ள கிட்டுக்கிட்டுன்னு இருக்கு. எதுக்கு? எப்பத அதுக்கு தெரிய மாட்டேங்குது. திறந்தா வெளியில பீறிருன்னு. இப்ப தெய்வம் எதுக்கு அனுமதி கொடுத்தாருன்னா, இவன் வெளியில போறதுக்கு இல்ல, ஓனாய் உள்ள வர்றதுக்கு.
அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க வேலியை விட்டு வெளியில போனா தெய்வம் அதுக்கு பொறுப்பாக மாட்டார். ஆனா வேலிக்கு உள்ள எவ்வளவு பெரிய பிசாசு வந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோட இருந்து நடத்துவார். தெய்வத்துக்கு பயந்து நடக்கிற மனுஷனுக்கு எவ்வளவு போராட்டம், எவ்வளவு வேதனை வந்தாலும் சரி, இன்னும் அடுத்த வார்த்தையில சொல்றேன், வேலிக்கு வெளியில நடந்துச்சுன்னா அது லாஸ், வேலிக்கு உள்ள நடந்துச்சுன்னா அது லாபம். தெய்வம் சொன்னார், எப்பா வேலிக்கு வெளியில போயிட்டு அது இதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாத. நீ அது போயிருச்சு, இது போயிருச்சு, வியாதி வந்துருச்சு, தரித்திரம் வந்துருச்சு, அது வச்சு நீ வேலிக்கு வெளியில போயிட்டு இதை கம்ப்ளைண்ட், வேலிக்கு உள்ள இருந்து இவ்வளவு காரியத்தை நீ சகிக்கிற என்று சொன்னால், அதே போராட்டம் வேதனை எல்லாத்தையும் சகிக்கிறேன்னா தெய்வம் உங்களை ரெட்டிப்பு ஆசீர்வதிக்க போறாருன்னு அர்த்தம். சிம்பிள். அடுத்து கொடுக்கும் போதெல்லாம் டபுள். பக்கத்துல பார்த்து கொடுக்கும் போதெல்லாம் டபுள். நான் முடிச்சுட்டேன். ஆனா அதுக்கு முடிக்க ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாமா? 15வது வசனம். வெட்டி போட்டார்கள். 18-19 முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை பார்க்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களோட இணைஞ்சு இந்த காலையில இந்த ஆராதனையில பங்கு கொள்றதை நினைச்சு நான் தெய்வத்தை ரொம்ப ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு உங்களோட பேசுறதுக்கு இந்த பிளாட்ஃபார்மை கொடுத்த அன்பு பாஸ்டுக்கு, வாய்ப்பு கொடுத்த பாஸ்டுக்கு என்னுடைய நன்றி. ஒரே ஒரு காரியத்தை, நல்லா இருக்கீங்களா? ஒரு எச்சரிக்கையா நல்லா இருக்கீங்களா? கடைசி சந்தோஷம். கண்ணை மூடலாமா? கண்ணை முடிச்சோம். என்னென்னலாம் அவருக்கு இருந்துச்சு? ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. மாடு, நல்ல ஸ்தோத்திரம் பண்ண, சத்தம் கேட்கணும். வீடுகள் எல்லாம் ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் இழந்துட்டாரு.